விஜய் டிவியில் ஒளிபரப்பான குக்கு வித் கோமாளி நிகழ்ச்சி மூலமாக பிரபலமான விஜய் மணிமேகலை இப்போது ஜீ தமிழில் ஒளிபரப்பாகிட்டு இருக்கிற டான்ஸ் ஜோடி டான்ஸ் ரீலோட நிகழ்ச்சியில் ஆங்கராக இருக்கிறாங்க. இந்த நிலையில் நேற்று மணிமேகலை மேடையிலேயே கண்கலங்கி அழுது பேசியிருக்கிறாங்க. இப்போது இந்த வீடியோ தான் சோசியல் மீடியா முழுக்க வைரல் ஆகிட்டு இருக்குது. அந்த வகையில் நேற்று எபிசோடில் கண்டஸ்டன்ஸ் ஒருத்தவங்க நான் குரூப் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தேன், ஆனால் இப்போது இந்த நிகழ்ச்சி மூலமாக தனக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடச்சிருக்கு, இது மூலமா நான் மேல வரணும் அப்படின்னு விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு எமோஷனலா பேசியிருந்தாங்க. இவங்களுக்கு ஆதரவா பேசின மணிமேகலை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஃபீல்டு மட்டும் கிடையாது, அது எந்த துறையா இருந்தாலும் காலடி எடுத்து வச்சதுமே யாராலும் ஜெயிச்சிட முடியாது. உனக்கு நிறைய அடிவிலும் நிறைய வலி இருக்கும், நிறைய அவமானப்படுத்துவாங்க, நீ விழுந்துருவ. ஆனா அதுக்கப்புறமும் யார் ஒருத்தரால எழுந்து நிற்க தைரியம் இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் வெற்றி கிடைக்கும். நியாயமா உழைச்சா எப்படியாச்சும் சர்வே பண்ணலாம், எப்படியாச்சும் மேலே வர முடியும். நான் என்னோட கெரியரை ஒரு ஆங்கராக தான் ஸ்டார்ட் பண்ணினேன். 8 வருஷமாக ஆங்கராக தான் இருந்தேன். அதுக்கப்புறம் குக்கு வித் கோமாளி நிகழ்ச்சியில் கலந்துக்கிற வாய்ப்பு கிடச்சிச்சு. அப்போது எல்லாருமே இவங்க ஆங்கரிங் தான் பண்ணுவாங்க, சும்மா லீடு கொடுப்பாங்க, இவங்கள போய் காமெடி பண்ண சொன்னால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை ரொம்பவே டிமோட்டிவேட் பண்ணாங்க. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மணிமேகலையை விட்டால் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, ஆனால் அவங்களுக்கு ஆங்கரிங் மட்டும் சுத்தமாக வராது அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு வராதுன்னு சொன்ன பெர்ஃபார்மன்ஸையும் எனக்கு பெஸ்ட்டாக வர ஆங்கரையும் எல்லாரும் மறந்துட்டு நான் பண்ணுற பெர்ஃபார்மன்ஸ் தான் சூப்பர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மணிமேகலை அந்த மேடையிலேயே கண்கலங்கி அழுதுருப்பாங்க. எப்போவுமே யார் எவ்வளவு கலாய்ச்சாலும் அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணி கலகலப்பாக இருக்கிற மணிமேகலை ஸ்டேஜில் இப்படி எமோஷ்னலாகி பேசினதும் அந்த நிகழ்ச்சியில் ஜட்ஜாக இருந்த பாபா மாஸ்டரும் எமோஷ்னலாகி மேடைக்கு வந்து மணிமேகலை ஹக் பண்ணி ஆறுதல் சொல்லிட்டு சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க, இந்த குழந்தை கூட நான் நிறைய ஷோஸ் பண்ணியிருக்கேன், ரொம்ப ஜென்யூனாக இருப்பா, ஆனால் அவளுக்குள்ள நிறைய வழி இருக்குது, இவ ஷோஸ் பண்ணும்போதெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லி ஊட்டி ஊட்டி வளர்ப்பாங்க, ஆனால் பின்னாடி போய் இவளை பற்றி குறை சொல்லுவாங்க, குறை சொல்லாத வாயும் இல்லை, குறைக்காத நாயும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தலைவரே சொல்லியிருக்கிறாரு. நீ எதை பற்றியும் கவலைப்படாத, லைஃப்பில் போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மணிமேகலைக்கு பாபா மாஸ்டர் ஆறுதல் சொல்லியிருப்பாங்க. கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி குக்கு வித் கோமாளி நிகழ்ச்சியில் பிரியங்கா போட்டியிலெல்லாம் கலந்துக்கிட்ட போது அந்த நிகழ்ச்சியில் தொகுப்பாளராக இருந்த மணிமேகலை திடீர்னு நிகழ்ச்சியிலிருந்து விலகிட்டாங்க. அதுக்கு காரணம், இந்த சீசனில் போட்டியாளராக வந்த தொகுப்பாளர் என்னை வேலை பண்ண விடாமல் தடுக்கிறாங்க, அவங்களோட கட்டுப்பாட்டில் நான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த நேரத்தில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது குக்கு வித் கோமாளி செட்டில் இருந்தவங்களுக்கு தான் தெரியும். ஆனாலும் குக்கு வித் கோமாளி செட்டில் கலந்துக்கிட்ட பலருமே பிரியங்காவுக்கு தான் சப்போர்ட் பண்ணினாங்க, ஆனால் வெளியில தான் மணிமேகலைக்கு பலருமே சப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. இது அந்த நேரத்தில் பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு.